அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோக மரம் பூக்கவில்லை. வீடு திரும்புவதற்குள் மாலை நேரத்து இருள் நன்கு கவிய துவங்கி விட்டிருந்தது. மழைக்காலம் மாறி குளிர் வீழ்கிற மாதம். சவிதா அவசரமாக பஸ்ஸை விட்டு இறங்கி பிரதான சாலையை கடந்தாள். அலுவலகத்திலிருந்து 1 மணி நேர பர்மிஷன் வாங்கி அதே வேகத்தில் டாக்டர் ரேவதியின் கிளினிக் போய் திரும்புவதற்குள் நேரமாகிவிட்டது. வீட்டில் மாமியார் கிருஷ்ணவேணி அம்மாளின் முகம் சுடுசுடுவென்று இருக்கும். சவிதா பெருமூச்சு விட்டாள். மாமியாரை குறை கூறி பயனில்லை. பெரிய ஓரகத்தை நீலா சமீபத்தில் தான் 2வது குழந்தையுடன் புக்ககம் திரும்பியிருந்தாள். முதல் குழந்தைக்கு 3 வயது கூட நிறையவில்லை. அருகில் இருந்த தனியார் நர்சரப்பள்ளிக்கு அவனை அனுப்ப வேண்டும். கைக்குழந்தை, வீட்டு வேலை என்று சகல பொறுப்புகளையும் சுமக்க முடியாமல் தத்தளித்தாள். வீட்டின் கடைக்குட்டி செல்லப்பெண் பானுமதி. கல்லூரியில் MA படிப்பவள். பரதநாட்டியம், சங்கீதம் என்ற அதிகப்படி சகலகலா வள்ளியாக மாற முயன்று கொண்டு வெளியே தெரியும் நாகரிக யுவதி. வீட்டில் இருக்கும் சிறிது நேரம் கூட விரல் நகத்தை கடித்தபடி மில்ஸ் அண்ட் பூன்ஸ் நாவல்களை குறிக்கும் பெண். அவள் எது பேசினாலும் மேதாவித்தனமான பேச்சு என்று வியந்து பாராட்டு பெறுபவள். துரும்பை கூட விரலால் தூக்கி போட நேரம் இல்லை என்று பேசும் கர்வம். அவளால் வீட்டிற்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை. மந்தவெளி பஸ் நிலையத்தை தாண்டி அவசரமாக அந்த புதிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தாள் சவிதா. 10-15 பிளாட்டுகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. கணவர் மறைவிற்கு பிறகு மிச்ச மீதி இருந்தவற்றை போட்டு முதல் மாடி பகுதியை வாங்கிவிட்டிருந்தாள் கிருஷ்ணவேணி அம்மாள். மூத்தவன் தாமோதரன், இளையவன் ஆனந்த் உட்பட அவர்கள் குடும்பம் பெரிதுதான். தெருமுனைக்கு வந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டாள். அவர்களது படுக்கை அறை ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்த மணி பிளான்ட் அவளை வரவேற்பது போல் காற்றினூடே தலையசைத்து கொண்டிருந்தது. நீதான் என்னை வரவேற்க வேண்டும், அல்லாமல் இந்த வீட்டில் வேறு யார் என்னை வரவேற்கப் போகிறார்கள்? துயரம் அவள் நெஞ்சை கவ்வியது. மெல்ல படியேறி ஓசைப்படாமல் வாயிற்கதவின் முன் நின்றாள். கதவு மூடியிருந்தது. உள்ளிருந்து வெங்காய பஜ்ஜின் மனம் கடலை எண்ணெயுடன் மூக்கை தொலைத்தது. அழைப்பு மணியை அழுத்த போனவள் சட்டென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். என்ன, உன் சின்ன ராணி அம்மா இன்னும் வீடு திரும்பல? பேங்க்ல 3 மணி வரைதானே வேலை? நாத்தி பானுமதியின் அட்டகாசமான குரல் கேட்டது. அப்படியே டாக்டர் ரேவதி கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னான். ஒருவேளை நேரமாகலாம். மாமியார் சூழ் கூட்டினாள். ஆமா, 2 வருஷமா டாக்டர் ரேவதியை முழங்க பார்த்துக்கிட்டு தான் வராங்க. என்ன ஆச்சு? பானுமதி குத்தினாள். அன்னைக்கு 2வது குழந்தை பிறந்ததே. கரகரத்த குரலில் அண்ணன் தாமோதரன் ஜோக் அடிக்கவும் ஒரே சிரிப்பு. ராமேஸ்வரத்தில் போய் ஒரு புருஷன் பொண்டாட்டி குளிச்சாங்களாம். கூட போன ஜோடிக்கு குழந்தை பிறந்துச்சான்னு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணவேணி முடிக்கும் முன் இங்கே நிஜமாவே நடந்திருக்குது என்று ஆர்ப்பரித்தாள் பானுமதி. ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சு எங்களை சிரிக்க வைக்கல என்று அண்ணி நீலா பெருமை பொங்க கூறுவது கேட்டது. கல்யாணமாகி ஏதோ 2 வருஷம் போறது இந்த காலத்தில் சகஜம்னு விடலாம். வருஷம் 4 போகுது. அவங்க கல்யாணம் ஆன வருஷம் தானே பெரிய பேரணி உண்டாயிருந்த. இப்ப அடுத்து பேத்தி வந்து குதிச்சாச்சு. மாமியாரின் சுடுசொற்களை கேட்டு சவிதா துடித்து போனாள். எதிரே இருந்த பங்களாவின் வாயிற்புறத்து சுவர் மீது ஒரு சிவப்பு முக்கோணம். அதிகம் பெறாதீர், அவதிப்படாதீர். இங்கே குழந்தை பெறாமலே அவதிப்படுகிறவர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? அதை ஒரு மாபெரும் குற்றமாக கருதுபவர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? சவிதாவின் கண்களில் நீர் முட்டியது. பெண் என்று வரும்பொழுது அவளது படிப்பு, உழைப்பு யாவற்றுக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அவளது பெண் பிறவிக்கு ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகள் என்று வரையறுத்து கூறப்பட்டிருந்த தகுதிகளைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். குடும்பம், சமையல், சாப்பாடு, பிள்ளை பேறு என்ற வட்டத்திற்குள் அவளை அழுத்தி பிடித்து போட்டுவிட ஆத்திரப்படுகிறார்கள். சவிதாவின் பட்டப்படிப்பு, அவளது திறமைகள், அழகு எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது வெளியே தள்ளப்பட்ட குப்பையைப் போல சவிதாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்தது. காலையில் அவசரமாக அள்ளி போட்டுக்கொண்டு சாப்பிட்டுவிட்டு கையில் சப்பாத்தியும் சப்ஜியும் அவளது பசிக்கு போதவில்லை. பசி குடலை முறுக்கியது. தனியார் வங்கியில் கணக்கராக பணியாற்றி கணிசமாக அவள் கொண்டு வரும் சம்பளத்தை மாமியார் பறிமுதல் செய்து விடுவாள். கை செலவுக்குத்தானே பணம் வேணும், அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க, அவள் கணவன் ஆனந்தன் கண்டிப்பாக கூறிவிட்டிருந்தான். 3 படுக்கை அறைகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. அவர்களுக்கு ஒரு படுக்கை அறை, பெரியவனுக்கு ஒரு படுக்கை அறை, தாயும் மகளும் ஒரு படுக்கை அறை என்று வசதியாக இருக்க இடம், வேளா வேலைக்கு சாப்பாடு, சம்பாதித்து போட மனைவி, அவனுக்கு ஒரு தட்டெழுத்து கம்பெனியில் விற்பனை பகுதி மேலாளர் வேலை. வேறு என்ன வேண்டும்? வாழ்க்கையில் ஆனந்தன் ஆனந்தமாகவே இருந்தான். ஆனந்தனுக்காவது கொஞ்சம் பொறுப்பு தெரியணும். ஏதுடா, இந்த வீட்டில் அம்மாக்காரி உடம்புக்கு முடியாதவ, அண்ணி கை குழந்தைக்காரி, வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் பெஞ்சாதியை சொல்லி காலத்தில் வீட்டுக்கு வர சொல்லுவோம். என்னால் ஏதாச்சும் உதவ முடியுதா? ஒன்றும் முடியல. அடுக்கடுக்காய் பெருமூச்சு விட்டாள் மாமியார். நீங்கள் என்ன செய்ய முடியும் அத்தை? ஏற்கனவே ப்ரெஷர். அடுப்புக்கிட்ட வந்தால் மயக்கம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி சாப்பிடுங்க,
உரத்து பேசினா அண்ணி நீலா. வீட்டில் 2 குழந்தைகளையும் சமாளிச்சுக்கிட்டு சமையலை பார்த்துக்கிறதுனா லேசா? மாமியார் உபசாரமாக கூறிவிட்டு, சரி நீ சொல்றியேன்னு சாப்பிட்றேன். ஒரு 4 பஜ்ஜி கொண்டா, தேங்காய் சட்னி கொஞ்சம் கூடவே வச்சிடு. ஒரே எண்ணெய் பாரு என்றாள் மாமியார். ஆமா, பாவம் அம்மா, ஒரே தேங்காய். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டு விட்டு ராத்திரி முழுசும் என்னை தூங்க விடாம நச்சரிப்பாங்க. பானுமதி கிண்டலாக கூற சிரிப்பு அலைமோதியது. பொடி போக்கிரி, நீ ராத்திரி 12 மணி வரை கதை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சேர்த்தி? செல்லமாக மகளை கடிந்து கொண்டாள் கிருஷ்ணவேணி. சவிதா மரம் போல நின்றாள். காலை அலுவலகத்திற்கு புறப்படும் முன் சகல வேலைகளையும் செய்தது அவள்தான் என்று ஒரு வார்த்தை கூட எவரும் கூறாதது அவள் மனதை என்னவோ செய்தது. அவளது வங்கி நேரம் காலை 8:30 மணி. அண்ணா சாலையில் உள்ள அந்த வங்கிக்கு மந்தவெளி பஸ் நிலையத்தில் 7:45 அல்லது 8 மணிக்கு பஸ்ஸை பிடித்தாக வேண்டும். அதிகாலையில் அண்ணி படுக்கை அறையை விட்டு வெளியே வர மாட்டாள். அவள் பெரிய இடத்திலிருந்து சீரும் சிறப்புமாக வந்தவள். அத்துடன் அவளது கணவன் தாமோதரன் தனியார் நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக பணியாற்றுபவன். ஆனந்தனை விட அதிக சம்பளம், ஆபீஸ், கார் வசதிகள் எல்லாம் உண்டு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல நீலாவிற்கு 2 குழந்தைகள். கை குழந்தைக்காரி, பச்சை உடம்பு, குளிர்காலத்து ஊதல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. சாதாரண நாட்களிலேயே நீலா அன்னைக்கு நிதானமாகத்தான் அவளால் வேலை செய்ய முடியும். இப்பொழுது கை குழந்தை வேறு. அவளை எதிர்பாராமல் சவிதா அதிகாலையில் எழுந்து காபியை தயாரித்து யாவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். சமையலை கவனித்தாக வேண்டும். சவிதா நிமிர்ந்தாள். என்னவோ காலையில் சமைக்கிறதா பேர் பண்ணிட்டு ஓடிடுறாங்க சின்னண்ணி. இன்னைக்கு சமைச்ச புடலை பொரியல் ஒரே உப்பு, வாயில வைக்க முடியல. பானுமதியின் குற்றச்சாட்டு காதில் விழுந்தது. வேலையில் கவனம் இருந்தால்தானே? என்னவோ கடமை தொலைக்கணும்னு ஒரு அவசரம். டமால் டமால்னு பாத்திரங்களை போட்டு உடைக்கிறதும் நசுக்கிறதும் சமையலா செய்யறா? மாமியார் புலம்பினாள். வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி. பானுமதி ஓவென சிரித்தாள். உங்க அண்ணி யானையாட்டமா இருக்காங்க. ஆனாலும் நீ ரொம்ப மோசம். தாமோதரன் கூடவே சிரிப்பது கேட்டது. யானை இல்லைன்னா பூனை மாதிரி சாதுவாட்டம் இருக்காங்க. ஆனா பெரிய ஆள், ரொம்ப அழுத்தம். பானுமதி அரட்டராக கூறினாள். சவிதாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கல்யாணமான புதிதில் இதே பானுமதி அவளிடம் எப்படி குழைந்திருக்கிறாள்? அண்ணி, உங்களோட அந்த சிவப்பு பனாரஸ் சிலையை என் சிநேகிதி கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டு போகட்டுமா? அதுக்கென்ன, உன் உயரத்துக்கு நல்லா இருக்கும். கட்டிக்க சவிதா, உபசரித்தாள். ஆனால் அவளிடம் உள்ள கெட்ட குணம், சேலைகளை உடுத்திவிட்டு மீண்டும் பழைய சுத்தமான நிலையில் தோய்த்து இஸ்திரி போட்டு தரமாட்டாள். கசைக்கு சுருட்டி கட்டில் மீது விட்டு எறிந்து விட்டு போவாள். ஒரு முறை அவளது பொக்கிஷம் போல காத்து வந்த மயில் கழுத்து பட்டு சேலையை கரை ஓரத்தில் கிழித்து கொண்டு வந்து ஓசைப்படாமல் மடித்து வைத்திருந்தாள் பானுமதி. சவிதா அதை துவைக்க எடுத்ததும் திடுக்கிட்டு போனாள். பானுமதியின் உயர்ந்த குதிகாலணி செருப்புகளின் மீதுள்ள ஆணிகள் பட்டு கிழிந்திருக்க வேண்டும். சேலையை உடுத்தியதும் அது பின்பக்கம் தழைய தழைய இருக்க வேண்டும் என்று பின்னங்காலால் மிதிப்பது பானுமதியின் வழக்கம் என்பதை அவள் விளங்கி கொண்டிருந்தாள். ஏமா பானு, இந்த சேலை கிழிஞ்சிட்டு இருக்கே? சவிதா கேட்டதும் பானுமதி முகம் சிவந்து போனாள். மக்கள் சேலையா இருந்திருக்கும். எத்தனை நாள் பழசோ? பானுமதி முகத்தை கோணிக்கொண்டாள். நீ எதுக்கு இந்த விவகாரத்துக்கெல்லாம் போற? உன்கிட்ட இல்லாத சேலையா, ட்ரெஸ்ஸா? மாமியார் ஓங்கி கத்தினாள். அதன் பிறகு பானுமதியின் சுபாவமே மாறி போயிருந்தது. சவிதா பலமுறை சமாதான முயற்சிகள் செய்து பார்த்தும் பயனற்று போயின. உன் காலேஜ் பார்ட்டிக்கு இந்த காதணியை போட்டுக்கிட்டு போயேன். உன் தோழியோட பிறந்தநாள் விழாவுக்கு இந்த நைலக் சேலை தரட்டா? சவிதா வேண்டி இருக்கிறாள். ஆளை விடுங்க, ஒரு வாட்டி பட்டதே போதும். ஏற்கனவே சேலையை கிழிச்சேன்னு பேர் வச்சிட்டீங்க. இப்ப நகையில இருக்கிற பவுன் எல்லாம் தங்க பசும் செய்து சாப்பிட்டேன் என்று பழி சுமத்துவீங்க. எனக்கு வேண்டாம், பயந்தவளை போல அபிநயித்தாள் பானுமதி. ஆமா, உங்க நீலா அண்ணி மாதிரி பீரோ நிறைய சேலையும் உடம்பு நிறைய நகையும் கொண்டு வந்துட்டா பேச்சே வேறையா இருக்கும். இதுக்கே இந்த பாடு. மாமியார் குத்தினாள். மாதா மாதம் சம்பளம் முழுவதையும் உங்க கையில கொட்டி அழுகிறேனே, அது மட்டும் கணக்கில்லையா? வட்டி இல்லாத கடனா? அந்த பணத்தில் சேலையோ நகையோ வாங்கி குவித்திருந்தால் எனக்கும் 2 பீரோ நிறைய சேலைகளும் உடம்பு முழுவதும் நகைகளுமாக குவிந்திருக்குமே. சுட சுட கேட்டுவிட வாய் துடிக்கும். ஆனால் வீட்டின் நிலை கருதி அவள் அடங்கி போவாள். அம்மா பேரில் அம்மாவே வாங்கின பிளாட் இது. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும். இல்லாட்டி நம்மால தனியா கொடுத்தனும் செய்ய முடியாது. பெரியண்ணன் மாசம் வீட்டு செலவுக்குன்னு 1500 ரூபா கொடுக்குறான். என் சம்பளத்தில் கொடுக்க முடியல. அதனால உன் சம்பளத்தை கொடு. மிச்சத்தை நிரவி போட்டு நானும் அண்ணனை போல கொடுத்துடுறேன். என் பாக்கி சம்பளம் பேங்க்ல போட்டு வைக்கிறேன் என்றான் ஆனந்த். பணம் என்று வரும்பொழுது கணவன் பணம், மனைவி பணம் என்று பேதம் பிரிப்பது நியாயமா? யார் பணமாக இருந்தால் என்ன? ஒருவரது சம்பளத்தில் ஒரு துளியாவது சேமிப்பில் இருக்குமே என்ற திருப்தியில் தலையாட்டினாள் சவிதா.
நாளாவட்டத்தில் அவளது போக்குவரத்து செலவிற்கே மாமியார் கையை எதிர்பார்க்க நேரிட்ட வெட்கக்கேட்டில் அவள் மனம் சுருங்கி போனாள். சம்பளத்தை கையில் கொடுத்துறதா பேரு. சாப்பாடு கையில டிஃபனும் கொண்டு போயிட்டு கை செலவுக்கு இன்னும் கேட்டா என்ன அர்த்தம்? கிருஷ்ணவேணி கோபமாக கேட்டபோது அவமானத்தால் அவள் முகம் சிவந்தாள். பஸ்ஸுக்குத்தான் கேட்டேன் அத்தை. மென்று விழுங்கின சவிதாவை உறுத்து பார்த்துவிட்டு ஒரு 20 ரூபாய் தாளை அவளிடம் விட்டெறிந்தாள் மாமியார். பிச்சை காசை பொறுக்குவது போல கூரிய கைகளால் அதை எடுத்தவள் மனதில் 1000 எண்ணங்கள். சம்பாதிக்கிறேன்னு பேரு. உங்ககிட்ட அடிமையா கை நீட்டி பணம் வாங்க வேண்டியிருக்கு எனக்கு. புருஷன் சம்பாதிக்கிறாருன்னு பேரு. ஒரு பைசா என் இஷ்டப்படி செலவு செய்ய கொடுக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடிவயிற்றில் பொங்கிய கசப்பு நாவில் வந்து சுருட்டி கொண்டது. நீங்களாச்சும் பணம் தந்து உதவக்கூடாதா? ஆபீஸ்ல யாராவது கல்யாணம் பார்ட்டின்னு பரிசுக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு 10 ரூபாய் கூட தர முடியாம என்னங்க இது? கணவனிடம் தனிமையில் முறையிட்டாள். சரி, அம்மாவுக்கு தெரியாம ஒரு 50 ரூபாய் தரேன் வச்சுக்கோ. ஆரம்பத்தில் சிறிது தயவுடன் தாராளமாக இருந்தான் ஆனந்த். ஆனால் திடீரென ஒரு நாள் அதிலும் மண் விழுந்தது. ஆபீஸ் போக வசதியா இருக்கும்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறேன். சந்தோஷம். என்னையும் ஏத்தி கொண்டு விடுவீங்க இல்லையா? பரவசத்துடன் கேட்டாள் சவிதா. அது எப்படி? உன் ஆபீஸ் அண்ணா சாலையில், என் ஆபீஸ் மகாபலிபுரம் போற வழி. சரி வராது. கணவனது கடுமை அவளை அடக்கிவிட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இனிமே கடுமையான பட்ஜெட் நம்மளது. ஏன்னா என் சேமிப்பை எல்லாம் போட்டு வாங்குகிறேன். அதனால உன் 50 ரூபாய் முதல் வெட்டு. சவிதா முகம் செருத்து போனாள். பம்பரம் போல காலையில் எழுந்து அடுக்கலைக்குள் புகுந்து வேலைகளை முடித்துவிட்டு ஆபீஸிற்கு ஓடி அவள் என்ன சாதித்தாள்? எவரது பாராட்டுதலை பெற்றாள்? அதற்கு மேல் அவளுக்கு ஒரு முத்திரை வேறு குத்துவதற்காக யாவரும் தயாராக நிற்பது போல ஒரு பிரமை அவளை ஆட்டியது. தாய்மை. இந்த அழகான வீட்டில் அது ஒன்றுதான் தேவை. அவளது குழந்தையையும் அவளைப் போலவே அனாதையாக நடத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். டாக்டர் ரேவதி கூறியதை நினைத்ததும் அவளுக்கு துயரம் பீறிட்டு கொண்டு வந்தது. டாக்டர் ரேவதி, பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். என்னவோ நம்ம ஆனந்துக்கும் ஒரு வாரிசு பிறந்துட்டா என் கவலை விட்டது. கிருஷ்ணவேணி அம்மாள் அழுத்து கொண்டாள். எனக்கு தோணலைம்மா, பானுமதி அட்டகாசமாக கூறினாள். என்ன தோணலை? அண்ணி நீலா ஆவலுடன் வினவினாள். நம்ம பானுவோட மூளையே குறுக்காகத்தான் வேலை செய்யும். சொல்லு பெரியண்ணா அவசரப்படுத்தினான். காளிதாசரோட ரத்னாவளியில் ஒரு சம்பவம் வரும். தங்கை ஆரம்பித்தாள். நீ சகலகலா வள்ளின்னு தெரியும், சுருக்கமா சொல்லு, பெரியண்ணா ஆரம்பித்தார். அசோக மரம் பூக்காமல் போயிட்டா அதை பூக்க செய்ய ஒரு வழி செய்வாங்களாம். அழகான பெண்கள் தங்கள் பாதங்களிலே செம்மஞ்சி குழம்பை தடவிக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி வந்து உதைப்பாங்களாம். அந்த அவமானம் தாங்காம அந்த மரம் பூத்திடுமாம். அதனால் இப்ப என்ன செய்யறதாம்? அண்ணி தூண்டினாள். நான் என் பரதநாட்டிய காலில் செம்மஞ்சி குழம்பை, அதாவது அல்தாவை தடவிக்கிட்டு சின்ன நீ எட்டி உதைக்கிறேன். அப்பவாது அவர்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு பார்க்கலாம். பானுமதியின் கத்தியின் கூர்மையான பேச்சில் யாவரும் இரைச்சல் போட்டு சிரித்தார்கள். சவிதா ஓவென அழ முடியாமல் விம்மினாள். ஆனால் அந்த மரத்துக்கு இருக்கிற வெக்கம் கூட இந்த மனுஷிக்கு இருக்குமோ? மாமியாரின் கடுமையான விமர்சனம் அவளை உடைந்து போகச் செய்தது. ஆவேசமாக அழைப்பு மணி அழுத்தினாள் சவிதா. தொடர்ச்சி நாளை தொடரும்.